குருமாவில் பூச்சி கிடந்ததாக ஓனருடன் ஏற்பட்ட தகராறில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் 11 பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நியூ பைபாஸ் சாலையில் ரமேஷ் என்பவர் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இந்த கடையில் பைங்காநாட்டை சேர்ந்த மன்னவன், செந்தில், அமமுக பிரமுகர்கள் அசோகன், மலர்வேந்தன் மற்றும் அவரது உறவினர் மகேந்திரன், பிரபாகரன் ஆகியோர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது புரோட்டா கடை குருமா வாளியில் பூச்சி ஒன்று கிடந்துள்ளது. இது தொடர்பாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் ரமேஷிடம் தெரிவித்துள்ளனர். இதற்காக ரமேஷ் கடையில் வேலை பார்த்த நபர்களை சத்தம் போட்டு திட்டியுள்ளார். தங்களைத்தான் ரமேஷ் திட்டுகிறார் என எண்ணி சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களும் பதிலுக்கு திட்டியுள்ளனர். இதனால் கடையில் வேலை பார்த்தவர்களுக்கும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதில் இரு பிரிவாக மோதிக்கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மன்னார்குடி நகர போலீசார் நிகழ்விடத்திற்கு வந்து தகராறு செய்தவர்களை கலைந்து போக செய்தனர். இது தொடர்பாக கடை உரிமையாளர் ரமேஷ் கொடுத்த புகாரின் பேரில் அமமுக பிரமுகர்கள் அசோகன், மலர்வேந்தன் உட்பட 6 பேர் மீதும், சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் தரப்பில் மன்னவன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் கடை உரிமையாளர்கள் ரமேஷ் மற்றும் அவரது மனைவி சுசீலா, கடையில் வேலை பார்த்த சுரேஷ், பிரசாத், குமார் உட்பட 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.